சர்வா பசியாக இருப்பதை அறிந்த வேதிகா வீட்டு வேலைக்காரர்களிடம் சொல்லி கொஞ்சம் வேகமாக உணவுகளை தயாரிக்கச் சொன்னாள். சர்வா கீழே சாப்பிட வந்தபோது ஷிவானியிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. கால் எடுத்த சர்வா, சொல்லு ஷிவானி என்றான். அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த வேதிகா சர்வாவின் வாயிலிருந்து ஷிவானியின் பெயரை கேட்டதும் பொறாமையால் துடித்தாள். சர்வாவை அவள் நேசிக்காவிட்டாலும் அவன் இன்னும் அவளுடைய கணவன்தான் என்றும் ஷிவானி அதை மதிக்க வேண்டும் என்றும் அவள் விரும்பினாள். அதனால் இந்த ஷிவானி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஃபர்ஸ்ட் இதை பத்தி நான் ஷிவானி கிட்ட பேசியே ஆகணும் என்று வேதிகா தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுநாள் காலையில் சர்வா சீக்கிரம் எழுந்து வழக்கம் போல அனைவரோடும் காலை உணவு சாப்பிட அமர்ந்தான். அவன் தன் தட்டை எடுப்பதற்கு முன் அவன் முழு குடும்பத்தையும் ஒரு கணம் பார்த்தான். வேதிகாவும் சர்வாவை பார்த்து கொண்டிருந்தாள். நேற்றிரவு சர்வாவும் ஷிவானியும் அப்படி என்ன பேசியிருப்பார்கள் என்று மட்டுமே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இரவு முழுவதும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் அந்த எண்ணங்களை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அதை கவனித்த அம்பிகா தன் மகள் எதையோ நினைத்து கஷ்டப்படுவதை உணர்ந்து, என்னாச்சு வேதிகா, ஆர் யூ ஓகே என்று கேட்டார். அதற்கு உடனே வேதிகா, நான் ஓகேதான், என்னாச்சு என்று கேட்டாள். இல்ல, நானும் உன்னை அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன் என்று அம்பிகா கேட்டார். அப்பொழுதுதான் வேதிகாவின் கூர்மையான பார்வை தீரஜை சந்தித்தது. நேற்று இரவு நடந்ததை எல்லோரிடமும் இப்போது சொல்லு என்பது போல தீரஜ் அவளை பார்த்து சிரித்தான். வேதிகா எதுவும் சொல்வதற்குள் அதியமான், சரி, நேத்து புரோட்டான் கூட உங்க அப்பாயின்மெண்ட் எப்படி போச்சு என்று கேட்டார். வேறு ஏதோ சொல்ல வந்த வேதிகா அதியமானின் கேள்வியை கேட்டு, ரொம்ப நல்லா போச்சு தாத்தா, அப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஒரு நல்ல மாடலை ரெடி பண்ண முடிவு பண்ணிருக்கோம். அவங்க கேட்குற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான மாடல்னா அது நம்ம சித்ராவா தான் இருக்க முடியும் என்றாள். சித்ராவின் பெயரை கேட்டதும் தீரஜின் காதுகள் கூர்மையானது. அவன் உடனே வேகமாக வேதிகாவை பார்த்து, என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ யாரை கேட்டு இந்த டெசிஷனை எடுத்த என்று கேட்டான். அவனது கோபமான குரலை கேட்டதும் அதியமான் தீரஜை பார்த்தார். அவர் சிறிய குழப்பத்துடன், தீரஜ், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நேத்து நீயும் தானே அந்த மீட்டிங்ல இருந்த, உனக்கு ஏதாவது பிடிக்கலனா அத நேத்தே அந்த மீட்டிங்ல சொல்லி இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டார். அதியமானின் கேள்வியை கேட்டு தீரஜ் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, ஒரு உண்மையை சொல்லணும்னா டைகர் என்ன அந்த மீட்டிங்ல உட்கார விடல. அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன வெளியே அனுப்பிட்டாங்க என்றான். இதை கேட்ட சர்வா லேசாக சிரித்தான். ஆனால் அதியமானுக்கு அது பிடிக்கவில்லை. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அவங்களால் அது எப்படி பண்ண முடியும்? நீ நாளைக்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, இத பத்தி நான் பேசுறேன் என்றார். அதற்கு குணசேகரன் அதியமானிடம், அப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த விஷயத்துல நாம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்றார். அதற்கு சர்வா உடனே, ஆமா, மாமா சொல்றதும் சரிதான், டைகர் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, நாம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இப்ப எடுக்கக்கூடாது. அதோட டைகர் பவர் பத்தியும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், அதனால நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்றான். இதை கேட்டதும் அனைவரின் கண்களும் சர்வாவை நோக்கி திரும்பின. சர்வா தோள்களை குலுக்கி, நீங்க எல்லாரும் என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க டைகர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு என்றான். இதை கேட்ட அம்பிகா சிரித்துக்கொண்டே, ஆனா ஒண்ணு, ஃபர்ஸ்ட் டைம் உன் வாழ்க்கையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்த சொல்லிருக்க. மாமா, சர்வா சொல்றதும் ரொம்ப சரிதான்னு எனக்கும் தோணுது. நாம எதுக்கு தேவையில்லாம டைகர் கூட சண்டைக்கு போகணும் என்றார். சர்வா உடனே, ஆமா, டைகர் நம்ம மேல கோபப்பட்டா அது நமக்கு தான் ரொம்ப நஷ்டம் என்றான். அதியமான் அவர்கள் எல்லோரும் சொல்வதை கேட்டுவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, நீங்க எல்லாம் சொல்றது ரொம்ப சரிதான், அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் தீரஜியே மறுபடியும் நம்ம கம்பெனி CEO ஆக்குறேன் என்றார். இதை கேட்டதும் வேதிகா பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்கள் பெரிதாக விரிந்து, வாட், நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். அதற்கு அதியமான், ஆமா, உங்க காதுல என்ன விழுந்துச்சோ அதத்தான் நான் சொன்னேன். தீரஜ் will be the creative project manager of the entire company. அப்புறம் வேதிகா AM மெட்டீரியலோட CEOவா இருப்பா. நான் நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட்ஸ் போஸ்ட கேன்சல் பண்றேன். இனிமே CEO மட்டும்தான் என்றார்.
அவர் சொன்னதை கேட்டபோது இந்த முடிவை அவர் இப்போது எடுக்கவில்லை, நேற்று இரவே இந்த முடிவை எடுத்தது போல தோன்றியது. வேதிகாவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. இப்போது சர்வாவின் வார்த்தைகள்தான் அவள் நினைவுக்கு வந்தது. சர்வா முன்னரே அவளை எச்சரித்திருந்தான். ஆனால் வேதிகாதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சர்வா சொன்ன அனைத்தும் இப்போது உண்மையாகி விட்டன. அதியமான் இன்னும் தீரஜை ஆதரித்துக் கொண்டிருந்தார். தேங்க்யூ சோ மச் தாத்தா என்று தீரஜ் ஒரு பெரிய புன்னகையுடன் முதலில் அதியமானையும் பின்னர் வேதிகாவையும் பார்த்து சொன்னான். வேதிகா ஒரு கணம் அவனை பார்த்து, எனக்கு எல்லாமே ஓகேதான், ஆனா நம்ம மாடல் சித்ராதான், வேற ஆப்ஷன்ஸ் பத்தி யாரும் யோசிக்க கூடாது என்றாள். அதற்கு தீரஜ், அத சொல்ல நீ யாரு? இப்போ இருந்து நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர், யார் பெட்டர் ஆப்ஷன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுவும் இல்லாம நீ சொல்ற சித்ராவை விட ரொம்ப அழகான, எக்ஸ்பீரியன்ஸ்டான, ரொம்ப ஃபேமஸான மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால உன்னோட வேலையை நீ பாரு, என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன் என்றான். அதற்கு வேதிகா, ஏய் முட்டாள் மாதிரி பேசாத, இதுவரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸை எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட இல்ல. அதுவும் இல்லாம சித்ராவை நம்ம மாடலா போட்டா நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதோட சித்ராவால மக்களை ஈஸியா நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்க முடியும். ஏன்னா அவ ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா என்றாள். அதற்கு அதியமான், இந்த விஷயத்துல வேதிகா சொல்றதுதான் சரி. சித்ராவால மக்களை ரொம்ப ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்க முடியும். அதனால நம்ம வேலை ரொம்ப குறைஞ்சிடும். சித்ரா இந்தியாவில் வேணா ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க ஊர்ல அவ ஒரு சூப்பர் மாடல் என்று அதியமான் வேதிகாவுக்கு சப்போர்ட் செய்தார். ஆனால் அது தீரஜுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவன் மனதிற்குள் அதியமானை மோசமாக திட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் வெளியே அவன், ஓகே தாத்தா சொல்றதுனால இதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவ நம்ம பிராண்ட் அம்பாசடரா இருக்க மாட்டா, அதுக்கு நான் வேற ஒரு ஆளை கண்டுபிடிப்பேன் என்றான். இதை கேட்ட வேதிகா, உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த விஷயத்துல மற்றவங்களை விட ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ்னு, ஆனா அதை உன்னால ஏத்துக்க முடியல இல்லையா என்று கேட்டாள். அதற்கு தீரஜ், இங்க பாரு, ஏதோ உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நீ மட்டும்தான் இந்த கம்பெனிக்காக ரொம்ப நல்லா வேலை பண்றேன்னு நினைக்கிறியா? எங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நான் தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு என்றான். அதை கேட்ட வேதிகா ஒருவித சலிப்போடு, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதனால உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அப்புறம் அந்த ஆகாஷை இன்னிக்கே மீட் பண்ணி ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேளு என்றாள். தீரஜ் அவள் பார்வையை தவிர்த்து, ஆகாஷ் இப்போ இந்தியாவில் இல்ல என்றான். உடனே அதியமான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் இந்தியாவில் இல்லையா என்று கேட்டார். அதற்கு தீரஜ், ஆமா, அவன் அவனோட கம்பெனியை வித்துட்டு இந்தியாவை விட்டே வெளியே போயிட்டான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கே இதை பத்தி தெரிஞ்சது என்றான். அப்போது சர்வா தீரஜை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது தீரஜும் சர்வாவை பார்த்தான். சில நொடிகள் இருவரின் பார்வையும் ஒன்றோடொன்று ஒட்டிக் கொண்டிருந்தது. தீரஜின் கண்களில் ஒருவித தந்திரம் மறைந்திருந்தது. அவன் தன் கண்களின் மூலம் சர்வாவுக்கு ஏதோ ஒரு ஆழமான அர்த்தத்தை உணர்த்த விரும்பினான். அவன் கண்களை பார்த்த சர்வா, தீரஜ் எதையோ மறைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். இதற்கிடையில் குணசேகரன், அந்த ஆகாஷ் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, அவனோட கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ நமக்கு சப்போர்ட்டா இருப்பாரான்னு தெரியலையே என்றார். வேதிகா உடனே, அப்படின்னா நம்ம புரோட்டான் கம்பெனி கிட்ட சொல்லி நம்ம காஸ்டியூம்ஸை மேனேஜ் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களும் ரொம்ப நாளா ஆட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க, அவங்க கிட்டயும் ரொம்ப நல்ல பிராண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட தீரஜ் வேதிகாவின் வார்த்தைகளுக்கு சம்மதமாக தலையசைத்து, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். இதை சொல்லிவிட்டு தீரஜ் சாப்பாட்டு மேசையிலிருந்து எழுந்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர்களின் வேலைக்கு புறப்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதிகா இன்று சீக்கிரமாக வேலைக்கு செல்லவில்லை. அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பு ஷிவானியை சந்தித்து அவளிடம் பேச விரும்பினாள். அவர்கள் தனியாக சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. ஷிவானியை ஏன் அவள் புறக்கணிக்கிறாள் என்று வேதிகாவுக்கே புரியவில்லை என்றாலும் சர்வாவுக்கும் ஷிவானிக்கும் இடையே வளர்ந்து வரும் நெருக்கத்தை அவளால் உணர முடிந்தது. ஆனால் ஏதோ காரணத்திற்காக இது வேதிகாவை மிகவும் தொந்தரவு செய்தது.
வேதிகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஷிவானி தனது கேபினில் சில ஃபைல்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் கதவு தட்டப்பட்டது. ஷிவானி உடனே எஸ் கமென் என்றாள். கதவை திறந்து வேதிகா அவளின் கேபினுக்குள் நுழைந்து குட் மார்னிங் ஷிவானி என்றாள். இந்த நேரத்தில் வேதிகாவை தனது அலுவலகத்தில் பார்த்ததும் ஷிவானி ஆச்சரியப்பட்டாள். வேதிகாவை ஒரு கணம் பார்த்து, ஹே வேதிகா, எப்படி இருக்க? எனக்கு உன்னோட குட் மார்னிங் எல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் நீ இவ்ளோ நாளா எங்க போனேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நாம பேசலாம் என்று கேட்டாள். வேதிகா உடனே நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன், ஒர்க்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அவ்வளவுதான் என்றாள். ஓ அப்படியா மேடம், சரி சொல்லுங்க மேடம், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வேலைக்காக இங்க வந்தீங்களா என்று ஷிவானி சிரித்துக்கொண்டே வேதிகாவுக்கு உட்கார ஒரு நாற்காலியை கொடுத்தாள். அதற்கு வேதிகா, ரொம்ப கிண்டல் பண்ணாத ஷிவானி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க எனக்கு ஏதாவது ரீசன் வேணுமா என்ன என்று கேட்டாள். இதை கேட்டதும் ஷிவானியின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. உடனே அவள், ஓ அப்ப நாம இன்னும் ஃப்ரெண்டா தான் இருக்கோமா என்று கேட்டாள். ஆனால் வேதிகா ஷிவானியிடமிருந்து இவ்வளவு நேர்மையான கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவள் தொண்டையை செருமிக்கொண்டு, அதுல உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு என்றாள். இதைக் கேட்டதும் ஷிவானி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, சித்ரா திரும்ப இந்தியா வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அவ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீங்க 2 பேரும் ஒரு டைம் கூட என்ன வந்து மீட் பண்ணவே இல்லை என்றாள். அதற்கு வேதிகா, ஆக்சுவலி நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி உங்ககிட்ட பேசத்தான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீனா why don't we hang out somewhere என்று கேட்டாள். அதற்கு ஷிவானி தலையசைத்து, ஷோர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள். அடுத்த சில நொடிகள் அவர்களுக்கு இடையே ஒருவித அமைதி நிலவியது. வேதிகா ஷிவானியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதற்கு இங்கு வந்தாளோ அந்த விஷயத்தை எப்படி தொடங்குவது என்று அவளுக்கு தெரியவில்லை. எனவே அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, ஆக்சுவலி எனக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்க்க உனக்கு டைம் இல்லை, ஆனா என்னோட ஹஸ்பண்டை பார்க்க மட்டும் உனக்கு டைம் இருக்குதா? உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ன போய்கிட்டு இருக்குது என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியை கேட்டு ஷிவானி சிரித்துக்கொண்டே, ஏ என்னாச்சு? நாங்க 2 பேரும் மீட் பண்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ எதுக்கு அதை பத்தியெல்லாம் கவலைப்படுற? ஆக்சுவலி நீ இதை பத்தி கவலைப்படவே கூடாது என்றாள். உடனே வேதிகா, நான் ஏன் கவலைப்படக்கூடாது? அவரு என்னோட ஹஸ்பண்ட், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு என்றாள். அதற்கு ஷிவானி, அது உனக்கு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குதுன்னு? ஹஸ்பண்டா? விடு, நீ அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல, அப்புறம் ஏன் நீ அவரை பத்தி இவ்ளோ கவலைப்படுற என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் வேதிகாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவள் கொஞ்சம் அமைதியாக, எப்படி பார்த்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், நீ இப்படி அவரை என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது என்றாள். இதைக் கேட்டதும் ஷிவானி ஒரு நிமிஷம் வேதிகாவை பார்த்து, வாய் நாட், நான் ஏன் அப்படி பண்ணக்கூடாது என்று கேட்டாள். அதைக் கேட்டதும் வேதிகாவின் கன்னங்கள் கோபத்தில் சிவந்தன. அவளுக்கு இருந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாகி வருவது போல் தோன்றியது. வேதிகா உடனே, சரி, எதா இருந்தாலும் ஈவினிங் நாம மீட் பண்ணும்போது பேசிக்கலாம் என்றாள். இதைச் சொல்லிவிட்டு வேதிகா கோபமாக ஷிவானி கேபினை விட்டு வெளியேறினாள். வேதிகா ஷிவானியின் அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது சர்வாவும் விக்டரின் வீட்டிற்கு வெளியே தனது காரில் வந்திருந்தான். விக்டரும் பவானியும் ஏற்கனவே வெளியே நின்று தனக்காக காத்திருப்பதைக் கண்டான். குட் ஆஃப்டர்நூன் பாஸ் என்று இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். சர்வா அவர்களுக்காக கார் கதவை திறந்தான். விக்டர் முன் இருக்கையிலும் பவானி பின் இருக்கையிலும் அமர்ந்தான். சர்வா காரை ஓட்ட ஆரம்பித்தான். சர்வா எங்கே போகிறான்? ஷிவானி சர்வாவை வேதிகாவிடமிருந்து பறிப்பாளா அல்லது வேதிகா சர்வாவின் இதயத்தை வென்று அவனை என்றென்றும் தன்னுடன் வைத்திருப்பாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.